Flashback. Hey guys, welcome back to my channel. The next day. இப்போ பாருங்க, காலையில 8:15 தான் ஆகுது. 8:15க்கே வெயில் பொழிச்சு நடிக்குது. ஹாய் சலோ. ரோடு பாருங்க எப்படி காலியா இருக்கு. பரவாயில்ல. இல்ல விண்ட் ரொம்ப பிளாஸ்ட் ஆகுது guys. நீங்க 110க்கு மேல போனீங்கன்னா விண்ட வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். உங்க கையை நீட்டினீங்கன்னா கூட கையை நான் தூக்கி இருக்கிற ஸ்பீடுக்கே வண்டி வந்து ஒரு சைடா இருக்கும். அந்த அளவுக்கு விண்ட் இருக்கு. காமச்சந்த செருப்பாரு. ரோடு ஏதோ காலியா தான் இருக்கு. ஆனா விண்ட் பிளாஸ்ட்னால ஸ்பீடே ஏற மாட்டேங்குது. இங்க ரோடே இல்ல. இதுல டர்ன் லெஃப்ட் மனசாட்சி இல்லாம இது. இப்ப இவ்வளவு தூரம் நான் வந்ததெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. நான் எதுக்கு வந்த இவ்வளவு தூரம் தெரிஞ்சா நிறைய பேர் வந்து டென்ஷன் ஆக போறீங்க. டென்ஷன் ஆகுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. 100 கிலோமீட்டர் ஒரு ரைடருக்கு 100 கிலோமீட்டர்ன்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்படி உன்னை மகாஜி பண்ணிடுவேன். இதுக்காக 100 கிலோமீட்டர் கூட வரலன்னா எப்படி? மறக்காம வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செகண்ட் லெஃப்ட். அப்போ இது ஃபர்ஸ்ட் லெஃப்டா? போடா. இதுல ஒண்ணும் குறைச்சலடா. இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. ஏதோ ஒரு முடிவு பண்ணிச்சு இது. செகண்ட் லெஃப்ட் எது இதுவா? வந்தா ஒண்ணுமே உருப்பட மாட்டேங்குதுடா. ஒவ்வொரு வாட்டியும் ஃபெயில் ஆயிட்டே இருக்கேன். கொல்ல போறோம் பாருங்க. இதா இந்த ரூட்ல போ சொல்லுது. இங்க ரூட்டே இல்ல. இங்க போ சொல்லுது. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. கூகுள் மாதாஜி வழக்கம் போல வேலையை காட்டிடுச்சு. என்ன வேற ஒன்றும் இல்லை. மறுபடியும் சாத்திரம் பாருங்க இதை பிடிச்சி. ஏன் நான் செவனான்னு இருக்கேன். என்ன வந்து மம்முழுக்கிறான் அவன். பூச்சமே இல்லாம டர்ன் ரைட் இருந்தது. ஏய் கூகுள் மாதாஜி, உன்னை நம்பி வந்ததுக்கு கொல்றேன் பாருண்ணா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால. பைபாஸ்ல போயிட்டு சர்வீஸ் ரோட்ல போக சொல்றாரு. ஒரு 1 கிலோமீட்டர் உள்ள வந்துட்டோம் போல நம்ம. அதான் நம்ம அந்த பைபாஸ் அண்டர் பாஸ் எடுத்தோம்ல, அதுல அண்டர் பாஸ் எடுத்து இந்த பக்கம் சர்வீஸ் ரோட்ல போகணும். இப்போ இந்த ரூட்லயே கூட போலாமா? இந்த ரூட்லயே போனா வந்து 15 கிலோமீட்டர் போகணுமா. அதுல போனா 5 கிலோமீட்டர் தானா. என்னடா அப்ப ஏன் இந்த கூகுள் மாதா நம்மளுக்கு பெட்ரோல் வேஸ்ட் பண்ணணும் சொல்லிட்டு 15 கிலோமீட்டர் சுத்த வச்சு காட்டுதா? என்ன கொழுப்பு இருக்கணும் இதுக்கு. மொபைல் ஹோல்டர் வேற ஹேண்டில் மாத்தினதுக்கு அப்புறம் இதுல ஃபிக்ஸ் பண்ண முடியல. இந்த நம்ம முன்ன இருந்த மொபைல் ஹோல்டரை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம். அது அங்கேயே சொல்லிக்குது நம்மளுக்கு லெஃப்ட் ஹெடுன்னு. நம்ம தான் இங்கே என்னத்துக்கு லெஃப்ட் ஹெடுக்கு சொல்லுதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டோம். மேப்பில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்த்தோம்டா. அதனால ஸ்ட்ரைட்டாக போயிட்டோம். நம்ம கொழுப்பில் போயிட்டோம். கரெக்டு தான். ஓ ஓகே 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 டியூட், ஐ வில் டேக் ரைட் டியூட். கடைசியில் கூகுள் மேப் வேலை காட்டிச்சு. எடுத்துன்னு வந்து ஒரு டெட் எண்ட் ரோட்ல விட்டுட்டு இந்த ரோடு தான் போ அப்படின்னு. எங்க போறது? அதுக்கப்புறம் ஊருக்காரங்க கேட்டா இல்லை அந்த ரோடு இல்லை, அது பக்கத்துல வி ஷேப்ல இருக்கு ரோடு, இந்த ரோட்ல போனோம். இதுல ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. நம்ம வந்து பைபாஸ் ரோட்லயே வந்திருந்தோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம எப்போ வந்து எது ஈஸின்றது கரெக்டா தேர்ந்தெடுத்திருக்கோம், ரூட்டை தேர்ந்தெடுத்திருக்கோம், எப்போ வந்து கரெக்டான ரூட்ல போயிருக்கோம். எப்பவுமே இந்த மாதிரி போக வேண்டியது எங்கன்னா அங்க போயிட்டு அடி வாங்கணும் பாஸ். வாழ்க்கையில அடியே வாங்காம இருந்தா எப்படி? பாருங்க, இவ்வளோ நேரம் பைபாஸ்ல வந்தோம். அதே வண்டி தான், அதே பொட்டன்ஷியல் தான், அதுக்கு அதே ஹார்ஸ் பவர் தான். அங்கே அதோட பர்ஃபார்மன்ஸ் வேற. ஆனால் இந்த ரோட்டில் அதால் அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமா? அப்படி பண்ணோன்னு நினச்சிச்சுன்னா எல்லாரும் இடிச்சுன்னு போகணும். பல பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக வரும். அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்லையும். நம்ம சர்றன்னு போயின்னு இருப்போம். திடீர்னு குறுக்கு சந்து வரும். அந்த குறுக்கு சந்தை கிராஸ் பண்றதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர், ஒரு வருஷம் 2 வருஷம் குறுக்கு சந்து வரும். அந்த குறுக்கு சந்து கிராஸ் பண்றதுக்கு நம்ம ஸ்லோவா தான் போகணும். இல்ல நான் பைபாஸ்ல போற மாதிரியே தான் அந்த குறுக்கு சந்து போவேன் அப்படின்னா
அதுக்குண்டான இதை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக வரும். ஓகே காய்ஸ், ஆல்மோஸ்ட் நான் பூனைக்குட்டி வாங்கிட்டு ஒரு 25-30 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டேன். அது ரீசன் என்னான்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரல. அது எடுத்துகிட்டு வர எல்லாம் டிலே ஆனதுனால இன்னும் இது பண்ணல. கேமராவும் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை, அதனால தான் மாட்டாமல் இருக்கேன். பார்க்குறேன், நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பண்ணுறேன். இவனுங்க வந்து பயத்தில் இருக்கானுங்க. இப்போ இவனுங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வீட்டில் எடுத்துகிட்டு போய் இவனுங்களை வந்து ரிலீஸ் பண்ணணும். இல்லைனா ரொம்ப பயத்தில் கத்திகிட்டே இருக்கானுங்க. கரெக்டாக பேக்கும் பண்ணல. நான் போயிட்டு உங்களுக்கு வந்து ஓகே கைஸ், பேக் டு மோட்டோ பிளாக். இப்போ வந்து பூனைக்குட்டி இங்கே டேங்க் மேலே தான் வச்சிட்டு இருக்க. முன்னாடி அதுங்க ஃபுல் பயத்தில் இருக்கு. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அதுங்களை வீட்டில் கூப்பிட்டு போய் அதுங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கணும். எனக்கு வேற ஒரே யோசனையாக இருக்கு. அதுங்களை ப்ராப்பராக எடுத்துகிட்டு வரல, கத்துறானுங்க 2 பேரும். அதை கொடுத்த ஓனரு, இந்த பூனைக்குட்டியை நமக்கு கொடுக்குற ஓனர் வந்து அவன் ப்ராப்பராக வந்து பண்ணி நைட்டே ரெடி பண்ணி வெயிடான்னு சொன்ன கேஜில் போட்டு விளாட்டு வாக்கில் பண்ணி ஓடிட்டான். சரி ஓகே, கிளம்பிட்டோம். நான் உங்களுக்கு போக போக வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இந்த 2 பூனைக்குட்டியை தூக்கிட்டு வரதான் நம்ம வந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் வந்தோம். அதாவது 110 கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் ஒரு சிங்கிளுக்கு. அப் அண்ட் டவுன் வந்து 240 கிலோமீட்ரு. கத்துறானுங்க. ஒன்றும் இல்லடா இருறோம், அப்போ இல்லை இப்படிதான் அப்பத்துலன்னு சொல்லினுக்கிறேன் பைத்தியக்காரன் மாதிரி. சரி ஓகே, நான் உங்களுக்கு போக போக கண்டினியூ பண்ணுறேன். ஆஹா, வியூ பாருங்க, அங்க செம்மையா இருக்கு. சோனமுத்தா, உங்களுக்கு பேர் வர யோசிக்கணும், வீட்டுக்கு போய் யோசிக்கிற இருங்கடா. இங்க பாருங்க அந்த வியூவை, மலை. அந்த மலை மேலே ஏறுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? பைக்ல இல்ல, நம்ம ட்ரெக்கிங் பண்ணி தான் ஏறணும். ஆஹா ஆஹா, கேமராவை ஆஃப் பண்ணவே மனசு இல்லை. இவனுங்க வேற வெளியே வெளியே தலையை விட்டு அந்த பாக்ஸை வேற சரியா பேக் பண்ணல. பாக்ஸ்ல சைட்ல எல்லாம் ஓட்ட போட்டிருக்கு, டாப்லயும் வந்து ஓப்பனு, பேக் மட்டும் தான் இருக்கு. அது அந்த வழியா அந்த அட்டை வழியா தலையை விடுறாங்க வெளியே 2 பேரும். என்னை வந்து தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குறானுங்க 2 பேரும். ஆனா எனக்கு வந்து இப்போ ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு எனக்கு. இவனுங்களை வச்சு எடுத்துட்டு போய் நிறுத்தி எல்லாத்துக்கும் காரணம் இந்த இந்த பூனையோட ஓனரு. அவன் வரட்டான், ஒசூருக்கு வரட்டான், அவனை வச்சுக்கிறான். அவனும் தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கணும்னு ஓடிட்டான் கைஸ் இந்த பூனையோட ஓனர். இங்க பாருங்க, அப்பா மலைய பாருங்க, ரோடு மலை. டே 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 இருங்கடா, ஒரு 1 hour இருங்கடா, கூட்டின்னு போயிடுற வீட்டுக்கு. டே டே கத்தாதீங்களா, கத்தாதீங்களா. இப்படிதான் கைஸ் ஒரு 25-30 கிலோமீட்டர்ல இருந்து இப்படிதான் சொல்லி வந்துங்கிறோம், உள்ளே இறங்குறா உள்ளே இறங்குறா. இதெல்லாம் சொல்லி சொல்லி ஏமாத்தி இது வரைக்கும் கூட்டிட்டு வந்து. அது சொன்னா ஒரு 2 நிமிஷம், ஒரு 1 minute வரைக்கும் அமைதியா இருக்கிறானுங்க கத்தாம. அதுக்கப்புறம் மறுபடியும் கத்துறானுங்க. நம்ம வாய்ஸ் கேட்டா கத்துறது இல்ல, அமைதியா இருக்கானுங்க. யாருக்கும் வாய்ஸ் கேட்டா அமைதியா வரானுங்க, மறுபடியும் வந்து கத்த ஆரம்பிச்சிடறானுங்க. இவனுங்க வெளியே வராத அளவுக்கு பேக்கிங் டேப் எல்லாம் கடையில வாங்கி பேக் பண்ணிட்டு போயின்னு இருக்கேன். நான் ஓரளவுக்கு கிருஷ்ணகிரி கிராஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். என்னால எதுவுமே பண்ண முடியல, எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இவனுக்கு கத்திட்டே இருக்கானுங்களா, உள்ள இருந்து ஒரே அமக்கலம் பண்றானுங்க 2 பேரும் சேர்ந்துன்னு. இங்க பாருங்க, இந்த சவுண்டு சொன்னா அமைதியா இருக்கானுங்க ஒரு 30 செகண்ட், அவ்வளவுதான். ஒரு 10 to 15 செகண்ட் அமைதியா இருக்கானுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கத்த ஆரம்பிக்கிறானுங்க. மறுபடியும் சொன்னோம்னா மறுபடியும் அமைதியா வரானுங்க. கொஞ்ச நேரம் ஒரு 10 to 15 செகண்ட் இல்ல ஒரு 30 செகண்ட் வரைக்கும் அமைதியா இருக்கானுங்க. உள்ளேற உள்ளேற அந்த வாய்ஸ் கேட்டா அமைதியா இருக்கானுங்க. அந்த வாய்ஸ் இல்லைன்னா மறுபடியும் வந்து கத்துறானுங்க. அங்க பாருங்க, அதான் கத்த ஆரம்பிச்சிட்டானுங்களா. உங்களுக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன், மோஸ்ட்லி விண்டோ அதிகமா இருக்கு, அதான் கத்துறானுங்க. நான் பண்ண தப்பு என்னன்னா, கார் எடுத்துட்டு வந்திருக்கணும். கார் எடுத்துட்டு வந்திருந்தா பிரச்சனையே இல்லை, நிம்மதியா கார்ல வச்சு எடுத்துன்னு போயிட்டுக்கலாம். ஊறிடானுங்களா என்ன பண்றானுங்கன்னு தெரியல.
டென்ஷன் ஆயிட்டு இருக்கிறானுங்க இப்போ உள்ள 2 பேரும். வெறியில இருக்கிறானுங்க. அவனை தொட்டா நீ கெட்ட அப்படின்ற மாதிரி இருக்கிறானுங்க 2 பேரும். இப்போ போட்டானுங்க கையில டாக்கா நகத்துல வச்சு அந்த அட்டைக்கு வெளியே கீறி பூரிட்டானுங்க. சரி உள்ளேரு கிருஷ்ணகிரி எல்லாம் தாண்டியாச்சு guys. இவனுங்க வேற பசிக்குதானா தெரியல கத்தினேக்கிறானுங்க. பயம் பசி எல்லாமே இருக்கிறதுனால கத்தினேக்கிறானுங்க. இவனுங்களை கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டு போகணுன்ற ஒரு மைண்ட் தாட்லேயே வந்து பிளாகெல்லாம் எதுவுமே பண்ணல. அடிச்சு பிரிச்சுன்னு வந்துட்டான். சற்று நேரம் உள்ளே பொறுத்திருங்கள் விழித்திருங்கள். ஏஐ மாடல்ல போய் பேசுற மாதிரி பண்ணிட்டானுங்கன்னா ரெஸ்ட் எடுங்கடாடே. கத்தி டயர்ட் ஆயிடுவீங்க. 30 கிலோமீட்டர்ஸ் வெயில் வேற போட்டு பிரிச்சு எடுக்குது அப்படியே. இன்னும் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, தண்ணி கூட குடிக்கல. கொஞ்சம் கொஞ்சமா டீஹைட்ரேட் ஆயிட்டு இருக்கேன். நான் போகும்போதே அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஜூஸ் சம்திங் ஏதாவது வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா இப்போ இவனுங்களை வச்சுட்டு நான் எங்கேயும் போய் பர்ச்சேஸும் பண்ண முடியாது. அதனால இப்போதைக்கு எங்கேயும் ஸ்டாப் எடுக்கிற ஐடியா இல்லை. ஸ்ட்ரைட்டா அடிப்போம். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு முடியுதோ அவ்வளோ அடிச்சிடலாம். இவனுங்க வேற விட்டா பாக்ஸ் எல்லாம் பிச்சுன்னு வெளியே வருவானுங்க பொறுத்துருக்கு. வியூ நல்லா இருக்கு, ஆனா ரசிக்க மனமும் இல்லை மைண்டும் இல்லை. ரோடு மேல கான்சென்ட்ரேஷன் வேணும். நைட் ஆனா நல்லா மழை சாத்துது போட்டு, காலையில ஆனா வெயில் போட்டு பிரிக்குது. ஒண்ணுமே புரிஞ்சிக்கவே முடியல. இதனாலதான் புரட்டாசி மாசம் அப்படின்னு சொன்னாங்களா? இதுக்கு பேர் தான் உண்மையான புரட்டாசி. ரீசன் என்னன்னா இவனுங்க கத்திட்டே இருக்காங்க. இவனுங்க கூட்டு போய் வீட்டுல வந்து இறக்கி விட்டு இவனுக்கு சாப்பாடு கொடுக்குற வரைக்கும் வந்து எனக்கு மைண்ட் ஆஃப்ல தான் இருக்கும். அட்லீஸ்ட் இவனுங்களை ஃப்ரீ பண்ணி விடணும், அது வரைக்கும் மைண்ட் ஆஃப்ல தான் இருக்கும். நான் அதனால விண்டு வேற ரொம்ப பிளாஸ்டா இருக்கு. அதுவும் இல்லாம எதுவும் சாப்பிடல, தண்ணி கூட குடிக்கல. இன்னும் வாயெல்லாம் வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாடி வந்து இன்டிமேட் பண்ணுது இப்போ வந்து நீர் சத்து தேவை அப்படின்ட்டு. நீர் சத்தை எங்க வந்து நம்ம இப்போ உள்ள எடுக்கிறதுன்னு தெரியல. ஒசூர் ரீச் ஆயிட்டோம். ஒரு வழியா போட்டு பெரட்டி இது எடுத்துன்னு வந்துட்டோம் ஒசூருக்கு. இங்கேருந்து ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் இருக்கு நம்மளோட வீட்டுக்கு. அப்படியே போக 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 வந்து இது லாஸ்ட்ல எப்படி ஆயிடும்னா வீட்டுக்கு போனா போதும்டா அப்படின்ற மாதிரி ஆயிடும். அப்படியா? ஆனா அப்படி மைண்ட் அப்படி இல்லை. இருந்தாலும் இவங்கள சீக்கிரம் எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல விடணுமே அப்படின்றது தான், வேற ஒண்ணும் இல்லை. அவங்கள ரிலீஃப் பண்ணாதான் எனக்கு ரிலீஃபா இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து யாருன்னா ஒருத்தன். அந்த ஒருத்தன் வருவான், வர்றப்ப காட்டுறான், அவனை வச்சுக்கிறான். அவன் வரும்போது கத்துறானுங்க, கொய்யான்னு கத்துறானுங்க. பசி எடுத்துச்சா என்னன்னு தெரியல. அவ்வளவுதான்டா, வந்துட்டோம்டா. இன்னும் 5 minutes. Give me time, 5 minutes only guys. We will reach our destination in 5 minutes only. ஒரு வழியா வந்து ஏரியாக்குள்ள என்ட்ரி ஆயிட்டான். ஓ, நீ அப்படி வரியா? வெற்றிகரமாக நம்ம காய்ஸ் நம்ம பசங்களை அங்கிருந்து கூட்டின்னு வந்தாச்சு. இருறா, அவ்வளோதான் வந்துட்டோம். சிப்காட்டூர்ல வந்துட்டோம். இன்னும் நான் 4 கிலோமீட்டரு அப்படியே போனோம்னா வீட்டு போயிடலாம். இப்படி சொல்லிதான் ஏமாத்தி கூட்டின்னு வந்துனுக்குறான். அதுங்களுக்கு புரியுதோ புரியலையோ, என் வாய்ஸை கேட்டா அமைதியா எடுதுங்க, என் வாய்ஸ் கேட்கலன்னா கத்த ஆரம்பிச்சிடுதுங்க. வந்துட்டோம். இரு உள்ளேரு. என்ன கத்தினேங்கிறான் நான் ஸ்டாப்பா? வாய்ஸ் கேட்கல போல் தெரியுது. வெளியே இருங்க. வந்துட்டோர்றா, அவ்வளோதான் வந்துட்டோர்றா. இப்படியே சொல்லி ஏமாத்தினுங்கிறான். ஒருத்தன் எகிரி வெளியே குஷ்டுக்கிறானே. அட பாவீங்களா, போடா உள்ள போடா. நமது ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. ஓட்ட போட்டு வெளியே வந்துக்கிறானுங்க ராஸ்கல்ஸ். அவ்வளவுதான். என்னன்னா இன்னொரு 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. சாக்காயிட்டான். போடா, உள்ள போங்கடா.
ஆஹா, லாஸ்ட்ல டெட் எண்ட்ல வந்து எனக்கு இந்த மாதிரி வேலையை காட்டுறானுங்களே இவனுங்க. விட்டா வந்து வெளியே வந்துருவானுங்க. பாக்ஸ் ஓட்ட போட்டுன்னு வெளியே வந்துட்டுக்கிறான். ஒருத்தன் முழுசாவே வெளியே வந்துட்டான். உள்ள போட. ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டான். பாய்ஸ் வந்து பயத்தில் வந்து உக்காந்துட்ருக்காங்க. அவங்க தான் ஃபுட் ரெடி பண்ணிகிட்ருக்கான். கொஞ்சம் பயம் தெளிஞ்சதுக்கப்புறம் ஃபுட் வச்சுட்டு Thank you for watching. Subscribe the channel.